ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ டிசம்பர் மந்த் வந்துட்டோம். ஸோ இந்த மாதம் ஏகப்பட்ட படங்கள், ட்ரெய்லர்ஸ், அப்டேட்ஸ்ன்னு சொல்லி குமிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தோட அப்டேட்ஸுமே இந்த மந்த்து அவ்வளோ இருக்குது. இப்படி போயிட்டுருக்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஆடியோ லான்ச்சுக்கான அந்த டிக்கெட்லாம் பயங்கரமாக பீக் சேலில் போயிட்டு ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணி இப்படிலாம் போயிட்டுருக்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுப்புற மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது என்ன, உண்மையிலே என்ன மாதிரியான பிரச்சனை, உண்மையிலே படம் ஜனவரி 9 சொன்னபடி ரிலீஸ் ஆகுமா, தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் ஓவராலாக இந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிறதுக்காக ஹோல் க்ரூவும் இப்போ இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் நிறைய அப்டேட்ஸ் வருது. முக்கியமாக செகண்ட் சிங்கிள் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ செகண்ட் சிங்கிள் செகண்ட் வீக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. படத்துக்கு டீசர் ரீசன்லாம் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ட்ரெய்லர் தான். அதுவுமே வந்து கரெக்டாக ஜனவரி 1 கரெக்டாக அந்த ஒரு 31 மிட் நைட் வரும்ல, அந்த டைமில் 12 o'clock ஆகி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு டைமிங்கை வச்சு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் ரிலீஸ். ஒரே ஒரு ட்ரெய்லர் தான், கரெக்டாக 1ஆம் தேதி வந்ததுன்னா அங்கேருந்து 9 days அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி போகிறாங்க. அதே மாதிரி 27ஆம் தேதி வந்து தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபியூட் கான்செர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கான்செர்ட்டில் ஆடியோ லான்ச்சையும் நடத்த போகிறாங்க. அது மலேசியாவில் நடக்க போகுது. அதுக்கான டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே கிட்டத்தட்ட 87,000 டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 lakh பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேதர் ஆகி ஒரு கான்செர்ட்டுக்கு இவ்வளோ பேர் வந்து ஒரு பெரிய கேதரிங் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் அங்கேயே நடத்தி அந்த ஒரு விஷயத்த பண்ணி அதை பெரிய லெவலில் வந்து இதை வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா இன்சைடர்ஸ்லேருந்து வரக்கூடிய ரூமர்ஸ்லாம் இருக்குது. இப்படி ப்ரொமோஷன்ஸ்லாம் பயங்கர ஃபுல் ஃப்ளெஜாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இந்த படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன பிரச்சனை, யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க சைட்லேருந்து தான் அந்த படத்துக்கு பிரச்சனை இப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பயுமே ப்ரொடியூசர்ன்றவர் கோடி கோடியாக கொடுத்து படத்தை எடுத்துடலாம், பட் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றவர் தான் படத்தை எந்தெந்த தேட்டருக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடியவங்க. ப்ரொடியூசர்ஸே சில நேரம் அதையும் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்தளவு அவங்கள்ட்ட வந்து கான்டெக்ட்ஸு, மார்க்கெட்டு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்தளவு பெரிய பெரிய கான்டெக்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, தேட்டர் ஓனர்ஸ்லாம் அவ்வளோ கையில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க. லைக் ஏஜிஎஸ், வேல்ஸ் இன்டர்நேஷனல், சன் பிக்சர்ஸ், ரெஜெண்ட், இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதிரி தான். இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் சொல்லலாம். அவங்களால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் இல்லை புதுசாக வர ப்ரொடியூசர்ஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி பெருசாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் போய் கொடுப்பாங்க. அவங்க தான் இதை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ரொடியூசருக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. லைக் மணி டிரான்ஸ்ஃபரிங் அந்த ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க. காசு இவ்வளோ வரல, அவ்வளோ வரல, படம் வந்து வருமா தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் இந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட சொல்லி அதுக்கு பதிலாக வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, அதிகமாக அவங்க கோட் பண்ணியிருக்காங்கன்ற காரணத்துக்காக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது வந்து ப்ராப்பராக முடியலன்னா டெஃபினட்டாக படத்தோட ரிலீஸ் வந்து டிலே ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நியூஸஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எங்கேயும் நிற்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி 27ஆம் தேதி வந்து கான்செர்ட் நடக்க போகுது, அதில் ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி பயங்கர ஃபயராக போய்கிட்டு இருக்கு. இது தாண்டி ஜிடி ஹாலிடேஸ் அது மாதிரி ஒன்று ரெண்டு இந்த மாதிரி டூரிஸ்ட் வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செர்ட்டுக்குன்னு 10,000 ஒரு 15,000 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக அவங்க சைட்லேருந்து இந்த மாதிரி புக் பண்ணிட்டு ஒரு ட்ரிப் பிளான், ஒரு ட்ரிப் பேக்கேஜ், லைக் வாங்க தளபதி திருவிழா அந்த ஒரு கான்செர்ட்டுக்கு 4 nights 4 days அந்த மாதிரியான பேக்கேஜ்லாம் போட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த கான்செர்ட்டையும் பார்க்க வச்சு உங்களுக்கு கூட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி பிஸ்னஸ் வேற போயிட்டு இருக்கு. இதை வச்சு மலேசியா கான்செர்ட்டை வச்சு இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் கண்டிப்பாக அதை வந்து தள்ளி போட மாட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ப்ரொமோஷன் ஃபுல் ஃப்ளெஜாக போய்கிட்டு இருக்கு, எல்லாம் கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகாமல் ஆகாதா அப்படின்ற அந்த ஒரு பெரிய பஞ்சாயத்துக்குள்ளே இந்த ஒரு படம் போகிறது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. ஸோ இது போதாதுன்னு இப்போ பராசக்தி அதெல்லாம் வேற வருது. பொலிட்டிக்கலி இது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா, அந்த மாதிரியான பிரச்சனைனால இப்போ இந்த படம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படின்றது டிசம்பர் 15th நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். தென் இன்னும் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து அவரோட டப்பிங் அவரோட போர்ஷன்ஸ் வந்து டப் பண்ணலாம், மற்றபடி க்ரூவில் இருக்கக்கூடிய எல்லாருமே டப் பண்ணிட்டாங்க. அவரோட போர்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து கூடி சீக்கிரம் அவர் பண்ணி முடிச்சிட்டான்னா படமும் ஓவராலாக முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 நமக்கு ஒரு ஐடியா வந்துடும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தென் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பென்சிலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.